என்னோட ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே முந்திரி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல பச்சை பட்டாணி கூட தண்ணி, உப்பு சேர்த்து 15 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கிடலாம். இன்னொரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்ச பன்னீர் கூட உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். வேறொரு கடையில் கொஞ்சமாக பட்டர் போட்டதும் சோம்பு, சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டு லைட்டெல்லாம் வதக்கினதும் இது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர், பாயில் பண்ணி வச்ச பச்சை பட்டாணி இது கூட சேர்த்து 5 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது கூட ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம். என்னோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.